ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் உளுந்த வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிக்சிலேயே மாவு அரைச்சி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்ல புசு புசுன்னு உளுந்த வடை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரி எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உருண்டையாக இருக்கிற மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உளுந்தை விட நல்ல புசு புசுன்னு வரும். உளுந்தில் எப்பயுமே ஒரு பச்சை வாசனை வரும். அது வராத அளவுக்கு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா தெளிவாக தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். டிப் நம்பர் 2, உளுந்தை ஊற வைக்கும் போது கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதிகமாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. டிப் நம்பர் 3, உளுந்த ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வைங்க. அப்படி இல்லைனா அரைக்கும் போது ஐஸ் கட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கும் போது சீக்கிரமாக உளுந்து ஊறிடும். அரைக்கும் போது நல்லா உபரியாக வரும். அதில் இருக்கிற அந்த ஐஸ் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 மணி நேரத்தில் உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். உளுந்தை நல்லா ஒரு 5லேருந்து 6 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுத்தமான தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இந்த தண்ணியை நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டரில் மாவாட்டும் போது எந்த அளவுக்கு புசு புசுன்னு உளுந்த வடை வருமோ அதே மாதிரி மிக்சிலையும் அரைச்சி நம்ம செய்யலாம். ஊற வச்சிருக்கிற உளுந்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா மொத்தமாக போட்டு அரைச்சிடாமல் பேட்ச் வைஸாக பிரித்து போட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் கிட்ட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 4, ஃபஸ்ட்டு உளுந்து அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் மாவாட்டும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு அரைப்போம். அதே மாதிரி தான் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை சரியான பக்குவத்தில் அரைச்சிருக்கீங்களான்றதை செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மாவு எடுத்து போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா மிதந்து வரணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரியான பக்குவத்தில் அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உளுந்த வடையும் போடும்போது நல்லா வரும். டிப் நம்பர் 5, மாவுடைய பக்குவம் சரியாக இருக்கணும். ஸோ இந்த பக்குவத்தில் நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை மிக்சி ஜார்லேருந்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். டிப் நம்பர் 6, மாவு அரைச்சதுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கைவிட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மாவை எந்த அளவுக்கு கைவிட்டு அடித்து நல்லா பிசைறீங்களோ அப்போ தான் நமக்கு மாவு நல்லா உபரியாக வரும். உளுந்த வடையும் நல்லா புசு புசுன்னு வரும். மாவு அரைச்சி கிண்ணத்தில் நீங்கள் போட்டதை விட இந்த மாதிரி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு நல்லா புசு புசுன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நறுக்குன பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். வடைக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். டிப் நம்பர் 7, எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கடலை மாவு சேர்த்து பண்ணும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வரும். உளுந்த மாவும் நல்லா கெட்டியாக இருக்கும். போடுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கைவிட்டு அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா எந்த அளவுக்கு புசு புசுன்னு இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி உபரியாக இருந்துச்சு அப்படின்னா உளுந்த வடையும் நல்லா புசு புசுன்னு வரும். சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி மாவு நல்லா உபரியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். உளுந்த வடை போடும்போது நல்லா சூப்பராக வரும். டிப் நம்பர் 8, ஒவ்வொரு வடையும் போடுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு பெருவிரலை வச்சு இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் ஈஸியாக போட்டுடலாம். மாவு கையில் ஒட்டுச்சுன்னா வடையை போடும் போது முழுசாக வராது, கையிலேயே பாதி ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு வடையும் போடும்போது கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. டிப் நம்பர் 9, எப்பயுமே வடைபஜ்ஜி போண்டாலாம் போடும்போது இரும்பு கடாயில் போட்டோம் அப்படின்னா கடாயில் ஒட்டாமல் வரும். வடைபஜ்ஜி போண்டா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் போட்டு எடுக்கலாம். டீ கடையிலலாம் இந்த மாதிரி இரும்பு கடாயில் தான் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 10, வடையை போடும்போது எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்க கூடாது. லைட்டாக கை வச்சு பார்க்கும்போது அந்த ஹீட் நமக்கு தெரிகிற அளவுக்கு இருந்தாலே போதும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் வடை நல்லா உள்ளே வெந்து வரும். அப்படி இல்லைன்னா அந்த உளுந்துடைய அந்த பச்சை வாசனை அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். வடையை போட்டதும் உடனே திருப்பிடக்கூடாது, ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறவும் கூடாது. ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பணும். அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததும் வெளியில் எடுத்துடலாம். உடனே திருப்பிட்டோம் அப்படின்னா கடாயிலிருந்து ஒட்டும், சரியாக திருப்ப வராது. ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுங்க. நல்லா பொறுமையாக சிம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஒரு சில கடைகளில் நம்ம உளுந்த வடைலாம் வாங்கி அதை பேப்பரில் வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து எண்ணெய் அப்படி நல்லா வழிஞ்சு வரும். ஆனால் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற வடையில் கொஞ்சம் கூட
எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. நான் சொல்லியிருக்கிற இந்த 10 டிப்ஸ்ல ஒன்னு கூட மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. நீங்க பிகினரா இருந்தா கூட பெர்ஃபெக்ட்டா செஞ்சிடலாம். சமையலை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்றதுல தப்பே இல்லைங்க. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. இது வரைக்கும் உளுந்த வடை மட்டும் எனக்கு சரியாவே வந்ததில்லைன்றவங்களா இருந்தா கூட கண்டிப்பா சூப்பரா செய்யலாம். எல்லா வடையுமே போட்டு எடுத்துட்டேன். ஆனால் எண்ணெய் பாருங்க ரொம்ப குடிக்கவே இல்லை, கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கு. ஸோ இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக மறக்காம நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. உளுந்த வடையை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேலே நல்ல கிறிஸ்பியா, உள்ள நல்ல சாஃப்டா, நல்ல பந்து போல நல்ல புசு புசுன்னு இருக்கும். தேங்காய் சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுங்க. இந்த ரெசிபியை தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.